6 மாதம் முன்னால் எனக்கு ஒரு 20 வயசு ஒரு வாலிபனை கூப்பிட்டு வந்தாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அக்ரஷன், வயலன்ஸ், அடிக்கிறது, உதைக்கிறது, பேரண்ட்ஸுகள்லாம் 2 பேருக்கு அடி, வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு பயந்துட்டு பேரண்ட்ஸ் வேற ஒரு வீட்டில் இருக்காங்க, இவனை வேற ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு அந்த அளவு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பையனை நான் 10 வருஷம் முன்னாலேயே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ராப்ளம், அவனுக்கு கோபம் வர்றது, டென்ஷன் ஆகிறது, பதட்டப்படுறதுலாம் முந்தைய இருந்தது தான். அப்போவே நான் இவனுக்கு இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர் இருக்குப்பா, மூட் டிசார்டராக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர். அதனால் நெஃப்ராலஜிஸ்ட்டும் பார்க்கணும், சைக்காட்ரிஸ்ட்டும் பார்க்கணும்னு ஒரு கண்டிஷனில் நெஃப்ராலஜிஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, மாத்திரை நிறுத்திடு அப்படின்ட்டார். அதனால் அவங்க என்கிட்ட வரவே இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க 10 வருஷமாக. இப்போ வேறு வழியே தெரியாமல் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருமா, இப்போ ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க, நீ பயந்துட்டே இருந்தால் முடியாதுமா, எனக்கும் அறிவு இருக்குது, எனக்கும் சப்ஜெக்ட் தெரியும், எப்போ வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தே அக்செப்டட் மை ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் 25 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தான். 7 கோர்ஸ் இசிடி கொடுத்தோம், ஆன்டி சைக்காட்டிக், மூட் ஸ்டெபிலைசர் இதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆனான். இல்லைன்னா ஆஸ்பத்திரியே ரகலப்படும். அவன் அப்பா அம்மாலாம் அவனை பார்த்து நடுங்குவாங்க. அந்த அளவு ஃபெரோஷியா இருந்த பையன் அப்படியே ஸ்மூத்தாக செட்டில் ஆகிட்டான். அவன் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தது டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. அவன் இப்போ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறான், அவனால் முடியல. அப்போ அவங்க பேரண்ட்ஸை சொன்னேன், இந்த லிமிட்டேஷன் இருக்குப்பா, அவனுக்கு மாத்திரை டோஸில் தான், நல்ல டோஸில் தான் மெயின்டைன் பண்ணியிருப்போம், அவன் படிப்பான்னு எதிர்பார்க்காதீங்க, மேபி 1 or 2 years கேப் போட்டுட்டு அப்புறம் படிக்க வைங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. நவ் இஸ் ஓகே, மேனேஜபிள். அவங்க வீட்டில் இப்பயும் பிப்ரவரி மாதம் எப்படிமா இருந்தது அப்படின்னு கேட்டால் போதும், சார் அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க சார் அப்படின்வாங்க. அந்த அளவு கஷ்டப்பட்டவங்க இப்போ ஃபேமிலி ஹாப்பியா இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் சைக்காட்ரி ப்ராப்ளத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அதுதான் சொல்லக்கூடிய விஷயம். இது பிசிஷியன்ஸும் நிறைய மிஸ்டைரக்ட் பண்ணிடுறாங்க. சைக்காட்ரி மாத்திரை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்கிறது, அவங்களுக்கும் டைம் இல்லை. தட் இஸ் தி ரீசன். அதனால physicians should understand psychiatric ப்ராப்ளமும் ட்ரீட் பண்ணலாம், ப்ளஸ் மெட்டபாலிக் பாடி ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணலாங்கிறது physicians முதல்ல தெரியணும். இது என்னோட வேண்டுகோள்.